السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا. قال النبي صلى الله عليه وسلم: جاء رجل فقال: يا رسول الله، من أحق الناس بحسن صحابتي؟ قال: أمك. ثم من أمك؟ ثم من؟ قال: أمك. ثم من؟ قال: أبوك. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் எனும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 13ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தராவீகில் 4வது ரக்காஅத்தில் சூரா மரியமில் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வார்த்தைகளான கால இன்னி அப்துல்லா என்று துவங்குகிற அந்த வசனத்தில் வபர்ரம் பிவாலிதத்தி, என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்கிற வார்த்தையும் அடக்கம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஆணனுடைய தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ரூஹின் மூலமாக குழந்தை பாக்கியத்தை தருகிறான். ஊரை விட்டு வெளியில் ஒதுங்கி போய் ஒரு மரத்தடியில் தன்னந்தனியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை ஈசாவை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த பிறகு ஊருக்குள் வர வழி தெரியாமல் கஷ்டப்பட்ட போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான், நீங்க ஊருக்குள்ள போங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் எப்படி போக முடியும்? எந்த ஆணும் தொடாம நான் இப்படி குழந்தை பெற்றுக்கிட்டேனே, ஊரெல்லாம் என்னை பத்தி என்ன பேசும்? எனக்கு அசிங்கமாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது, போக முடியாது அப்படின்னு சொன்னப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா, நீங்க போங்க. யார் என்ன பேசினாலும் யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அவங்களுடைய நோன்புல சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது மட்டும் கிடையாது, பேசவும் கூடாது.
உண்ணா நோன்பு மட்டும் கிடையாது, என்னது இது மௌன விரதம், பேசவும் கூடாது, அதுவும் இருந்தது. அதனால நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க, பேச முடியாது, சைகினை காட்டணும். சைகினை காட்டினா போதும், அவங்க பேச மாட்டாங்க. ஆனா நான் குழந்தைய பேச வைப்பேன். நான் அல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கை குழந்தை, தொட்டில் குழந்தை, அது எப்படி பேசும்? அல்லாஹ் சொன்னா அப்படித்தான். காலக்கதாலிக், அந்த தொடர் வர்ற எல்லா வசனங்களும் அல்லாஹ்வுடைய பதில் அப்படிதான் இருக்கும். காலக்கதாலிக், அது அப்படித்தான், போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாமை தூக்கி கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ள வந்தாங்க. ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் இல்லாத பேச்சும் ஏச்சும் அவர்கள் பெற வேண்டிய சூழல் வந்தது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை பேச வச்சான். குழந்தை பேசிச்சு, இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான். ஆத்தானியல் கிதாப, எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வேதத்தை தந்திருக்கிறான். வஜஅலனி நபியா, என்னை இறை தூதராக நபியாகவும் ஆக்கியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசுல தான் நபித்துவம் கிடைச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறக்கும் போதே நபித்துவம் கிடைச்சிச்சு. குழந்தை பேசியது, வஜஅலனி நபியா, என்னை நபியாக அல்லாஹ் ஆகியிருக்கிறார். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்ட், நான் எங்கிருந்தாலும் அந்த இடத்தை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய இடமாக ஆக்கியிருக்கிறான். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழ வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். வப்பர்ரம் பிவாலிதத்தி, மேலும் என் தாய்க்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பேசினாங்க. இந்த இடத்தில் மட்டும்தான் அநேகமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாயை மட்டும் தனித்து பேசுகிறார். தாய்க்கு நல்லது செய்யி அப்படின்னு சொல்ற இடம் இது மட்டும்தான். மற்ற எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் அனிஷ்குர்லி வலிவாலிதைய, எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களது பெற்றோருக்கும் நல்லது சேர்த்து தான் சொல்லுவான். அத்தாவையும் அம்மாவையும் சேர்த்தே தான் சொல்லுவான். இந்த இடத்துல மட்டும் அல்லாஹ் தாய்க்கு மட்டும் சொன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை இல்லை, அத்தா கிடையாது, அதனால அம்மாவுக்கு. அது மட்டுமே காரணமா அப்படின்னா இல்லையா. பெற்றோர்களில் அத்தா அம்மா 2 பேர்ல அதிக கடமை உள்ளவர்கள் அம்மா தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஜா ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், மன் அஹக்குன் நாசி பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் அதிகம் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தகுதி உள்ளவர் யார்? யார்கிட்ட நான் நல்லபடியா நடந்துக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக்கு, உன்னுடைய தாயிடத்துல நல்லபடியா நடந்துங்க. அவர் திரும்ப கேட்கிறார், சும்மமன், சரி அப்புறம்? ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உம்முக்கு, உங்க அம்மா தான். திரும்பவும் கேட்பார், சும்மமன், பிறகு யார்? அப்பவும் சொல்லுவாங்க, உம்முக்கு, தாய் தான். அவரும் விட மாட்டார், சும்மமன், சரி அதுக்கப்புறம் வேற யாருக்கு நான் நல்லது செய்யணும்? 4வது தடவையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூக்க, உன்னுடைய தந்தைக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டுதான் பெற்றோர்களில் அதிக பேணக்கூடியவர்கள், பெற்றோர்களில் அதிகமாக நாம் நல்லது செய்ய வேண்டியது, ஹிதுமத்து செய்ய வேண்டியது, உபகாரம் செய்ய வேண்டியது அதிகம் தாய்க்குத்தான் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுக்குண்டான காரணத்தை சொல்றான். 31வது சூறால 14வது ஆயத்துல, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு வசியத்து செய்திருக்கிறோம். பெற்றோர்னா அத்தா அம்மா 2 பேரும் தான். இதை சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் போது, ஹமலத்துஹு உம்முஹு
வஹனன் அலா வஹனின், அவனுடைய தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாள், சுமந்தாள். ஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, அவனுக்கு பால்குடி மறக்கடிக்கக்கூடிய காலம் 2 வருடங்கள். அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க இலையல் மசீர், எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களது பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், என் பக்கமே நீங்கள் மீளுவீர்கள். முடிச்சிட்டான். ஆரம்பிச்சதும் வாலிதை, பெற்றோருக்கு நல்லது செய்யுங்கன்னு ஆரம்பிச்சான். முடிக்கும் போதும் வாலிதை, உங்களுக்கு பெற்றோருக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்றான். ஆனா இடையில சொல்லப்பட்ட விஷயம் தாயை குறித்தது மட்டும்தான், தந்தையை பத்தி ஒண்ணுமே சொல்லலை. நமக்கு ரொம்ப வருத்தம், அத்தாவை பத்தி ஒண்ணுமே சொல்லலை, அம்மாவை பத்தி மட்டுமே அல்லாஹ் சொன்னான். அதுல குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். ஒரு தாய் எவ்வளவு முக்கியமானவள், ஏன் முக்கியமானவள் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிட்டு 2 விஷயம் சொல்றான். ஒண்ணு, அவள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை சுமந்தால், பெற்றெடுத்தாள். இன்னொன்னு, 2 வருடங்கள் தன்னுடைய இரத்தத்தையே பாலாக மாற்றி உனக்கு உணவளித்தாள். இந்த 2ம் ஒரு தாய் ஏன் உயர்ந்தவள், ஒரு தகப்பனை விட, அத்தாவை விட அம்மா ஏன் பெஸ்ட், அம்மா ஏன் உயர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை அல்லாஹ் 2 விஷயமாக சொல்வார். இந்த பிரசவம், ஒரு தாய் எப்போ ஒரு குழந்தைய தன்னுடைய வயிற்றுல சுமக்க ஆரம்பிக்கிறாளோ அப்போதிலிருந்து, அந்த செகண்ட்ல இருந்து, எப்ப அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை தரிச்சிருச்சுன்னு தெரியுதோ அதுல இருந்து ஒரு தாய் ரொம்ப பேணுதலாக, ரொம்ப பக்குவமா இருக்கணும். அது இந்த காலத்துல ரொம்ப பக்குவமா இருக்கும். நடக்கக்கூடாது, குனியக்கூடாது, நிற்கக்கூடாது, தவளக்கூடாது, எதுவுமே கூடாது. அப்படிலாம் இருக்கணும் ஒரு தாய். தான் இஷ்டப்பட்டதை, ஆசைப்பட்டதை சாப்பிட முடியுமானா கூடாது. ஆமா, அதை சாப்பிட்டா பிள்ளைக்கு அப்படி ஆயிடும், இதை சாப்பிட்டா பிள்ளைக்கு இப்படி ஆயிடும், அதை திங்கக்கூடாது, இதை திங்கக்கூடாது, 1000 கண்டிஷன். தான் இஷ்டப்படி தூங்கவாவது முடியுமா? முடியாது. அப்படி செஞ்சு படுக்கக்கூடாது, இப்படி செஞ்சு படுக்கக்கூடாது, இப்படி படித்தா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அப்படி படுக்கக்கூடாது. இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியாது, இஷ்டப்பட்ட இடத்துக்கு போக முடியாது, இஷ்டப்பட்ட மாதிரி தூங்க முடியாது, இஷ்டப்பட்ட மாதிரி இருக்க முடியாது. எல்லாத்தையும் தான் வயிற்றில் சுமந்திருக்கிற கருவுக்காக, தன் குழந்தைக்காக ஒரு தாய் விட்டு கொடுக்குறான். சாதாரண சிரமம், சாதாரண கஷ்டம்லாம் கிடையாது. சாதாரணமாக சொல்லுவாங்க, ஆண்களுக்கு அந்த வலி தெரியறது இல்லை, அதனால ஒரு பெரிய பாறாங்கல்ல கெட்டிப்பாரு, ஒரு நாள் அது தூக்கிட்டு ஒரு நாள் நடக்க முடியுதா பார்ப்போம். வயிற்றுல ஒரு பெரிய பாறாங்கல்ல கெட்டிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த கல்லோட இருக்கணும் அப்படின்னா அதோட தான் போகணும். ஆனால் எல்லா வேலையும் செய்யணும். கல்லை கட்டிட்டு பேசாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துடக்கூடாது. எல்லா வேலையும் செய்யணும். ஆஃபீஸ் போகணும், வரணும், பைக் ஓட்டணும், குடியணும், எந்திக்கணும், எல்லாமே அந்த கல்லோட சேர்த்து செய்யணும். அதுவே நமக்கு பாரம் அப்படின்னா அது கூட ஒரு கட்டத்தில் கோபம் வந்துச்சுன்னா இது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இது அப்படி கிடையாது. வயிற்றுக்கு உள்ள இருக்கிற சமாச்சாரம் வேணும் வேணாம்லாம் நாம இஷ்டத்துக்குலாம் முடிவெடுக்க முடியாது. ஒரு வேளை அப்படி முடிவெடுக்கும் போது அது அந்த தாய்க்கு, தாயுடைய உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். அவ்வளவு பெரிய பிரச்சனை உள்ள ஒரு விஷயம், நம்ம இஷ்டத்தை எதுவும் செய்ய முடியாது. அப்ப அந்த 9 மாதங்கள் வரைக்கும் அந்த தாய் குழந்தைய சுமக்கிற அந்த காலகட்டத்துல எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள். தூக்கத்தை பல நேரங்கள் தூக்கம் வராது, தூங்க முடியாது. கொஞ்சம் பெருசாக 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 அங்க இடிக்கிறான், இங்க இடிக்கிறான், இவன் பாட்டில் உள்ளுக்குள்ள உருண்டுட்டு வர்றான், அவன் பாட்டில் எல்லாம் செய்யறான். அதெல்லாம் தாங்கி, இதையெல்லாம் தாண்டி கடைசியா குழந்தைய பெற்றெடுக்கும் போதுதான் செத்து பிழைக்கிறான் ஒரு தாய். அதனாலதான் அந்த பிற சவம் அப்படின்னு சொல்றாங்க. செத்து பிழைக்க. இன்னொரு சவம்னா சாவு, சாவுறது, செத்து போறது. பிரசவம் இன்னொரு உயிர், சாதாரணதல்ல. ஏன் அது பிரசவம், அது ஏன் அந்த அளவுக்கு உண்டான விஷயம் அப்படின்னா, ஒரு மனிதன் மெடிக்கல் லைன்ல, மருத்துவர்கள் உடைய இதுல ஒரு மனிதனால
எவ்வளவு வலியை தாங்க முடியும்? பெயின் ஸ்கேல் அப்படிங்கிறாங்க, வலி அளவீடு. ஒரு எவ்வளவு வலியை ஒரு மனுஷனால தாங்க முடியும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணா ஒரு மனித உடல் 40 டெல் அளவு, அதுக்குண்டான அளவு வச்சிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றுக்கும் இது வச்சு பார்க்குறோம், ஜுரம் இருக்காண்டு, அப்போ எத்தனை செல்சியஸ் இருக்குன்னு பார்க்க அப்படி வைக்கிறோம். அது மாதிரி இதில் டெல் 40 டெல் அளவுக்குண்டான வலியை ஒரு மனுஷனால தாங்க முடியும். அதுக்கு மேல உள்ள வரிய ஒரு மனுஷனால தாங்க முடியாது. ஆனா ஒரு பெண்ணு குழந்தையை பெற்றெடுக்கும் போது 57 டெல் அளவுக்குண்டான வலிய சுமக்கிறான், தாங்குறான். அந்த வலி பயங்கரமான வலி, எந்த வலிக்கும் அது ஈடாகாது. சொல்றாங்க, எந்த நம்ம உணர்றதா இருந்தா ஒரே நேரத்துல 20 எலும்புகள் ஒன்னா உடைஞ்சா என்ன வலி எடுக்குமோ அதை விட அதிகமான வலியாது. ஒரே நேரத்துல ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது பால் பட்டு கை மடங்கிட்டாலே துடிச்சிடும். கேட்ச் பிடிக்கும் போது உள்ள வந்து மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்க, துடிச்சிடும். அந்த நிமிஷம் தாங்க முடியல. ஓடி போய் கீழே விழுந்து லேசா கால் பிசகிடுச்சுன்னா வலி தாங்க முடியல. படிக்கட்டு ஏறும்போது ஒரு சின்ன நரம்பு லேசா மாறினாலே வலி அப்படி தெரிக்குது, தாங்க முடியாத வலியா இருக்கு. உடனே பெயின் கில்லர் போடணும், உடனே ஏதாவது மருந்து போடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், எதையாவது ஒண்ணு செய்யறோம். அதோட சில நாட்கள் நமக்கு கடந்து போறது அல்லாஹ் போதும் போதும் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணு, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய பெற்றெடுக்கும் போது சாதாரணமா மனித உடல் எவ்வளவு வலியை தாங்குமோ அதை விட அதிகபட்சமான வலிய தாங்கிதான் ஒரு பிள்ளைய பெறுறாங்க. நீங்க வேணா சொல்லுவீங்க, அதெல்லாம் அந்த கால அஜர்த்து, இப்ப யார் அப்படிலாம் பெற்றுக்கிறா? எந்த டேட்டு எந்த டைம் நீங்க சொல்லுங்க. கிழிச்சு எடுக்கிறது டாக்டர் பொறுப்பு. ஈஸியா அழகா கிழிச்சு எடுத்துடுறாங்க. எங்க வலிய தாங்குறாங்க? கஷ்டப்பட்டு முக்கி சிரமப்பட்டு அப்படியே பிள்ளைய பெறுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேரா. இப்ப சுகப்பிரசவமே இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்ப எல்லாம் கிழிச்சு எடுக்கிற காலம். கிழிச்சு எடுக்கிற காலத்துல நாம டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த காலகட்டம் வந்துட்டாலே 2 நாளைக்கு முன்னாடியே கிழிச்சு எடுத்துருக்கீங்க, இன்னைக்கு எங்க வெட்டிங் டே வருது, அதனால அதே டைம்ல பிள்ளையும் பிறக்கணும்னு எங்களுக்கு ஆசை, அதே டைம்ல குழந்தை வந்துடணும், இந்த நேரத்துக்கு வரணும், ஜனவரி 1ஆம் தேதி. அப்படியா? அப்ப கரெக்டா 12 மணி பிறக்கும் போது என் பிள்ளைய வெளியே எடுத்துருங்க. ஏன் கரெக்டா என் பிள்ளை இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் நொடியில பிறந்தான் அப்படி இருக்கு. இப்படிலாம் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மனித மக்கள். சரி, அது மட்டும் என்ன கஷ்டமா? லேசா கிழிச்சு எடுக்கிறது லேசா? சரி, லேசோட அந்த கிழிச்சு எடுக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சா? அதுக்கு பிறகு அதோட அந்த வலியோட அந்த தாய் பண்ற சிரமங்கள் கஷ்டங்கள் சும்மாவா? எங்க நாம அப்படி சொல்லி அதை ஒதுக்கிடுவோன்னு நினைச்சானோ என்னவோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அடுத்து ஒண்ணு சொன்னா, இது மட்டுமல்ல, இதை விட அதிகமாக அவள் தன் இரத்தத்தையே பாலாக மாற்றி உணவாக உனக்கு கொடுக்குறா. இது மட்டும் தானே மாறுது, அது மாறல. அது மாறிடுச்சுன்னா இப்பெல்லாம் ரொம்ப பேர் அழகு போயிடும்னு சொல்லி பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். குழந்தையை பற்றி என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க. அறிவியல் வளர வளர நமக்கு ஆபத்தாக தான். குழந்தைக்கு பால் கொடுத்தா பெண்ணினுடைய அழகு போயிடுதான். அதுக்காக சில பெண்கள் என்ன செய்யறது இல்லை, குழந்தைக்கு பால் கொடுக்கறது இல்லை. சின்னதிலிருந்தே புட்டிப்பால் அது இது எதையாவது ஒன்றை கொடுத்து அப்படியே வளர்க்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், 2 வருஷம் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. அதுதான் ஆரோக்கியமான குழந்தைக்கும் தாய்க்கும் நல்லது. ஒரு தாய் பால் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அது அவளுக்கு வேதனை. பால் கட்டிடுச்சு அப்படின்றாங்க. பால் கட்டிடுச்சு அப்படின்னா பயங்கரமா, அது பிரசவ வலியை விட அதிகமான வலி. அதை வெளியில எடுத்தே ஆகணும். வெளியில எடுக்கலன்னா தாங்க முடியாத வலி, கெட்டிடும். அப்ப எப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை வச்சிருக்கா. இதை தாண்டி ஒரு பெண் அந்த பிரசவத்தினுடைய நேரத்துல அந்த வலியினுடைய அளவையும் தாண்டி கருப்பை சுருக்கம். குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய கருப்பை இப்படிதான் இருக்கு. குழந்தை உருவான பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 கருப்பை என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையுது இல்ல. வயிறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பெருசாகுது இல்ல. 9 மாசம் வரும்போது பெரிய வயிறு ஆயிடுது இல்ல. இவ்வளவு நாள் இந்த வயிறு எங்க இருந்துச்சு?
அப்ப அந்த உள்ள கருப்பை குழந்தை வளர 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 அதுக்கு தோதுவா அந்த கருப்பையும் என்ன செய்து வளருது. சில நேரங்கள் நம்ம ஏதாவது அடிபட்டு காயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், புண்ணு, அந்த புண்ணு ஆறுற நேரம் இருக்கும்ல, புண்ணு அசிங்கமாயிடும், அதுக்கப்புறம் நம்ம மருந்து போடுவோம், எல்லாம் முடியும். அது ஆறும் போது என்ன செய்யும்னா சுருங்கும். ஆற 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 அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கும். அந்த சுருங்குற வலியை கூட நமக்கு தாங்க முடியாது, திரும்ப அதை பிச்சு விட்டுரும். சரி, இது என்ன எரிச்சலா இருக்கு, திரும்ப அது காயும், திரும்ப காய்ஞ்சி ஆறும்போது திரும்ப சுருங்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யதார்த்தமா பார்க்கலாம். இந்த விஷயம், இந்த நடைமுறை எங்க நடக்குதான்? கருப்பைக்குள்ள நடக்குதான். குழந்தை தலை இந்த பக்கம் வச்சு கால் இந்த பக்கம் வைக்கும் போது கருப்பை இப்படி இருக்க வேண்டிய கருப்பை இப்படி மாறுது. அப்படியே ரவுண்ட் அடிக்கும் போது கருப்பை திரும்ப இங்க உள்ளது இப்படி மாறுது, இங்க உள்ளது சுருங்குது. இப்ப மேல இருக்கிற அந்த கருப்பை காலம் ஆக ஆக அது தேவைக்கு தகுந்த மாதிரி சுருங்குறது, விரிகிறது. இது எல்லாமே அதான் பெரிய வேதனைக்கு உண்டான விஷயம். குழந்தைய பெற்றெடுக்கும் போது இடுப்பினுடைய எலும்புகள் விரிவடையுமா? வெளியில வரணும் இல்ல, குழந்தை எவ்வளவு பெரிய உருவம், வெளியில வரணும் இல்ல, வெளியில வர்றதுக்கு எவ்வளவு சிரமம்னா அந்த எலும்புகள் விரிவடையும். அதையும் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகள், தசைகள் முதற்கொண்டு விரிவடை. அவ்வளவு பெரிய வேதனையை அதாவது ஒரு பெண்ணு அந்த நேரத்துல அனுபவிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்வானா, அந்த நேரத்துல குழந்தை பிறக்கும் போது அந்த பிரசவம் ஏற்படுது இல்ல, அந்த நேரத்துல அல்லாஹ் உடல்ல, ஒரு தாயினுடைய உடல்ல இயற்கையாகவே எண்டோர்பின் என்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குமா. இந்த எண்டோர்பின்கிற ஹார்மோன் சுரந்து, அந்த ஹார்மோன் எதுக்குள்ளது அப்படின்னா பெயின் கில்லருக்கு உண்டானதான். இயற்கையாவே அந்த ஒரு பெயின் கில்லர்லாம் அந்த டைம்ல கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க கூடாது. ஒரு கர்ப்பிணிக்கு ஜுரம் வந்துட்டா கூட நம்ம சாதாரணமா போடுற மாத்திரைகள், மருந்துகள்லாம் போட அலோவ் பண்ண மாட்டாங்க, குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால. அந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும், பெயின் கில்லர்லாம் போட மாட்டாங்க. அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம் இருக்கும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுல அந்த எண்டோர்பின்கிற ஹார்மோனை சுரக்க செய்வானோ. அந்த ஹார்மோன் பெயின் கில்லரா இருந்து ஓரளவு வலிய தாங்குகிற சக்திய ஒரு தாய்க்கு அது கொடுக்குதான். அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பெரும் கஷ்டத்தை ஒரு தாய் அனுபவிக்கிறார். அனுபவிச்சு அதுக்கு பிறகு 2 ஆண்டு காலங்கள் குழந்தைக்கு என்ன செய்யறார், தன்னுடைய இரத்தத்தையே பாலா மாற்றி உணவளிக்கிறாள். இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு விஷயங்கள் ஒரு தாய்க்கு இருக்கிறதுனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருவர்ல, பெற்றோர்கள் சிறப்புக்குரியவங்க தான், 2 பேர்ல யாரு அப்படின்னு எந்த பட்டிமன்றம் வச்சு எந்த நடுவர் என்ன தீர்ப்பு சொன்னாலும் சரி, அல்லாஹ் கொடுக்கிற தீர்ப்பு தாயே சிறந்தவள், அம்மாவுக்கு தான் முன்னுரிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, ஒரு நாள் நான் கனவு கண்டேன், கனவுல எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தேன், அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை என்ன, கதாலிக்கல் பிர் வகான அபர்ரன் நாஸி பி உம்மி, யார் தன்னுடைய தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், நான் அவங்களுக்கு உயர்வான சொர்க்கம் கிடைக்கும். நான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, கான ரஜுலானி மின் அஸ்ஸாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபர்ர, சஹாபாக்கள்ல 2 பேர் தன்னுடைய தாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க. மன் கானா ஃபி ஹாதிஹில் உம்மா பி உம்மிஹி, இந்த சமூகத்திலேயே, இந்த சமுதாயத்திலேயே அதிகமாக தன்னுடைய தாயை மதித்தவர்கள் 2 பேர், 2 சஹாபாக்கள். ஒன்னு உஸ்மான் இப்னு அஃபான், இன்னொன்னு ஹாரிஸ் இப்னு நுஅமான். அம்மா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தாய்க்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா, ஃபைன்னஹு கால் மா கத்தர்து அன் அத்தஅம்மல உம்மி முன்து அஸ்லம்து, பெரிய வயசுல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என் தாயை அந்த சுமக்கக்கூடிய பலம் எனக்கு இல்லாம போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், இவ்வளவு காலமா அம்மாவை சுமந்திருக்கிறாருன்னு அர்த்தம். எங்க போனாலும் எங்க வந்தாலும்
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அம்மாவை தன்னுடைய தோல்ல சுமந்துட்டு தான் போவாங்களாம். தோல்ல தூக்கி வச்சு தூக்கிப்பாங்க. தன்னுடைய தாயினுடைய கால் கீழே பட விட மாட்டாங்க, நடக்க விட மாட்டாங்க, மேல தூக்கி வச்சுட்டு போவாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, இப்பெல்லாம் எங்க அம்மாவை என்னால தூக்கிட்டு போக முடியல, எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க. அம்மா ஹாரிசா, ஹாரிஸத்து இப்னு நுஅமான் அம்மாட்ட எப்படி நடந்துவாங்க தெரியுமா? ஃபைன்னஹு கான யஃப்லி ரஅஸ உம்மிஹி, தன்னுடைய அம்மாவுக்கு தலைவாரி விடுறது, தன்னுடைய அம்மாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைவாரி விட்டு ஜட பின்றது. யுத்இமுஹா பியதிஹி, தன்னுடைய கையாலேயே தன்னுடைய அம்மாவுக்கு உணவூட்டி விடுறது. வலம் யஸ்தஃப்திஹிமா கலாமன் கத்து தஅமுரு பிஹி ஹத்தா யஸ்அலு மின் இந்திஹா பஅத அன் யخرج மா அராதத் உம்மி. அம்மா ஏதாவது சொன்னா ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரி அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. விலங்கல்ல, அவங்க சொன்னது புரியலன்னா கூட வெளியில வந்து பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட தனியா அம்மா என்ன சொன்னாங்க அப்படி கேட்பாராமே தவிர அம்மா சொன்ன சொல்லுக்கு மாற்றமா ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தை பேசாதவர் ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா. இதனாலதான் சொர்க்கம் கிடைச்சிருக்கு, இதனாலதான் சொர்க்கத்துக்குள்ள போயிருக்காரு. இன்னைக்கு அப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியுமா நம்மளால? எந்த பிள்ளையாவது அம்மாவை எதிர்த்து பேசாத பிள்ளை, சொல்ல அப்படியே கேட்கிற பிள்ளை, உனக்கெல்லாம் வயசாகி போச்சுமா, பேசாம கடை ஏன் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு, சொல்றத கேள, உன் காலமும் இதுவும் ஒன்னா, உன் காலத்துல அப்படி இருந்தா அதை செஞ்ச, இப்பெல்லாம் அதெல்லாம் சரி வராது, நான் சொல்றேன் கேளு. ஆமா, நான் +2 படிக்கிறேன், நான் காலேஜ் போயிட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், எனக்கு தான் அறிவு இருக்கு, நான் ஏஐல வாழ்றேன், உனக்கு ஒரு மண்ணு தெரியாது, சும்மா கடை போடுறத சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கு சொல்ற பிள்ளைதாங்க இருக்குதே தவிர அம்மா சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற பிள்ளையாக ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருப்பார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு. ஹதீஸை அதிகமாக அறிவிப்பு செய்கிற பாக்கியம் அவங்களுடைய வாழ்க்கையில. இது அராத யஹ்ருஜு மின் பைத்திஹி வகஃப அலா பாபி உம்மிஹி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வெளியில கிளம்பி போனா வீட்டு வாசல்ல நின்றுட்டு அம்மாவை பார்த்து சொல்லுவாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்கி யா உம்மா வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரஹிமகில்லா கமா ரப்பைத்தனி சகீரா. அம்மா நான் போயிட்டு வரேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க என்னை எப்படி பேணுதலா பக்குவமா வளர்த்தீங்களோ அது மாதிரி அல்லாவும் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு துஆ செஞ்சுட்டு தான் வீட்டை விட்டு கிளம்புவாங்க. வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு என்ன நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி பேணுதலா பக்குவமா வளர்த்தீங்களோ, அருள் அன்பு காட்டி வளர்த்தீங்களோ அது மாதிரி உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாகன்னு சொல்லிட்டு தான் வெளியே கிளம்புவானா. அதுக்கு அம்மா சொல்லுவாங்களாம், வ அலைக்கஸ்ஸலாம் யா வலதி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு ரஹிமக்கல்லாஹ் கமா பர்ரர்தனி கபீரா. வலைக்கும் சலாம், சிறப்பா போயிட்டு வா. நீ வயோதிகமா இருக்கக்கூடிய என்ன நீ எப்படி பேணுதலா பக்குவமா வளர்க்கிறியோ அது மாதிரி அல்லாவும் உன்னை வளர்ப்பானாக அப்படின்னு அம்மா பதிலுக்கு என்ன செய்வாங்களாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ செய்வாங்க. அப்படி துஆ செஞ்சு அந்த அளவுக்கு அம்மாவுடைய பாசத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பெற்றிருந்தாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் தாயினுடைய சாபத்துக்கு, அவங்களுடைய திட்டுக்கு நவுதுபில்லா ஆளாகிவிடவே கூடாது. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவாங்க, அந்நதுரு இலா வஜ்ஹில் உம்மி இபாதா ஃபகைஃப பிர்ருஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, 3 விஷயத்தை பார்த்தாலே நன்மை. காபத்துல்லா பார்த்தாலே நன்மை, குர்ஆன் பார்த்தாலே நன்மை, 3வது பெத்தவங்களை பாசமான கண்ணோடு பார்த்தாலே நன்மை. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, பெத்தவங்களை பார்த்தாலே நன்மை கிடைக்கும்னு சொன்னா அவங்களுக்கு ஹிதுமத்து செஞ்சா, அவங்களுக்கு பணிவிடை செஞ்சா அதை பத்தி என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? சொர்க்கம் என்ன சொர்க்கம், அதை விட அல்லாவே கிடைப்பான் என்று ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துல மார்க்கத்திலிருந்து ஜிஹாதுக்காக அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, கிளம்ப போறாங்க, படைகள் ரெடி ஆயிட்டு இருக்கு. இவர் அந்த நேரத்துக்கு வந்து சொல்றார், இன்னி ஜித்து உரீதுல் ஜிஹாத மஅக்க அயப்தகி வஜ்ஹல்லாஹி வத்தாரல் ஆখিরা. யா ரசூலல்லாஹ்,
நான் உங்களோட சேர்ந்து ஜிஹாதுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். மறுமை எனக்கு கிடைக்கணும், மறுமையினுடைய கூலி எனக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களோட வரணும்னு நினைச்சேன். வலக்கத் அத்தைத்து வைன்ன வாலிதானி லயபுக்கியானி. ஆனா எங்க அத்தாவும் அம்மாவும் உட்கார்ந்துக்கிட்டு ஓன்னு அழுது, அப்பா நீ எங்க ஜிகாதுக்கா போற, அங்க போனா குண்டடிப்பட்டு மொத்தம் போயிடுவியே, நீ போவாத, அங்க போனா எவனா அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து அழுது ஒப்பாரி வச்சு என்ன உங்களோட சேர்ந்து ஜிகாதுக்கு வரவிடாம ஆக்குறாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லை. நான் அவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களோட ஜிஹாதுக்கு வருவேன். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு வேணும், மறுமை எனக்கு வேணும், நான் உங்களோட வர்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்ஜி இலைஹிமா ஃபல்ஹிக்ஹுமா கமா அபுகைதஹுமா. உங்க அத்தாவும் அம்மாவுக்கும் அதுல விருப்பம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? புள்ள போயிடக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, புள்ள இருக்கணும், புள்ளைக்கு ஏதாவது ஆயிடும் அந்த பாசத்துல அந்த இறக்கத்துல சொல்றாங்களே தவிர மறுமை கிடைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தங்கள் அந்த அர்த்தத்துல சொல்லல. அதுக்காக இந்த ஹதீஸை இப்படி நீங்க புரிஞ்சிக்க கூடாது. ஏண்டா சுபுவுக்கு வரல, இல்லை எங்க அம்மா தான் உட்காந்து அழுதுச்சு, போவாத பனி பெய்யுது, சளி பிடிச்சிரும், ஜுரம் வந்துடும் அப்படின்னு அம்மா அழுதாங்க, அதனால அம்மா சொல்ல திட்டக்கூடாதுங்கிறதுனால ஃபஜ்ருக்கு வரல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபர்ஜிஹுமா, திரும்பி போய் எப்படி அந்த 2 பேரை அள வச்சியோ அது மாதிரி அந்த 2 பேரையும் சிரிக்க வை. ஜிஹாதுல கலந்ததுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க? அவரை திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர்ட்ட கேட்கிறாங்க, இத்திகாஃபுன் நார் அன் தத்கலஹா வ துஹிப்புல் ஜன்னத அன் தத்கலஹா. சொர்க்கத்துல நுழையணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு நீ விரும்புறியா? அவர் ஆமான்னார். அப்ப அவங்க சொன்னாங்க, பிர்ரி உம்மிக்கி, உங்க அம்மாவை கவனமா பார்த்துக்க, உங்க அம்மாவை எவ்வளோ ஹித்மத் செய்ய முடியுமோ, எவ்வளோ பணிவிடை செஞ்சு அவங்களுடைய அன்பை பெற முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்க. ஏன் தெரியுமா? ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லின்தலகல் கலாம, அந்த தாயிடத்தில் வார்த்தைகளை, பேசக்கூடிய வார்த்தைகளை மெலினமாக கையாடு, சாஃப்டா பேசு. அம்மாட்ட பேசும்போது தடித்த வார்த்தைகள் பேசாத, அம்மாவை நீ அப்படி இப்படி அதெல்லாம் பேசாத, ரொம்ப நளினமா பேசு. உங்க அம்மாவுக்கு உண்டான சாப்பாடு போன்றவைகள்லாம் கரெக்டா செய்யி. அப்படி செஞ்சா ல ததுகுனல் ஜன்னத்தை, நிச்சயமாக நீ சொர்க்கத்தில் நுழைவாய். மஜ்தனபத்தில் மூஜிபாத், பெரும்பாவங்கள் செய்யாதவரை. பெரும்பாவம் செஞ்சா அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு வருவ. பெரும்பாவம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அல்லாஹ் இந்த அருளால், அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் நீ செய்யக்கூடிய இந்த அருளாலேயே அல்லாஹ் உன்னை மன்னிச்சு சொர்க்கத்துக்குள் அனுப்பிடுவான் அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொன்னாங்க. அதே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய விஷயம், ஒரு யமானி, யமன் தேசத்தை சார்ந்த ஒருவர், அவர் யத்தூஃபு பில் பைத்தி ஹமல உம்மஹு வராஅஹு அலா லஹ்ரிஹி, அவர் தன்னுடைய முதுகுக்கு பின்னால அம்மாவை சுமந்து கொண்டு, முதுகுக்கு பின்னாடி வச்சு ஒரு இது மாதிரி வச்சு அதுல அம்மா வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தவாஃப் செய்யறார். இன்னலஹா பஈருஹா அல் முதல்லல் அல்லாஹ் ரப்பி துல் ஜலாலி வல் இக்ராம் ஹமல்துஹா அக்ஸர மிம்மா ஹமலத்னி. அவர் தவாஃப் பண்ணி முடிச்சுட்டு துஆ செய்யறாராம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நான் எங்க அம்மாவை சுமந்திருக்கேன், அக்ஸர மிம்மா ஹமலத்னி, எங்க அம்மா எவ்வளோ என்ன சுமந்தாங்களோ அதை விட அதிகமா நான் சுமந்திருக்கேன் அப்படின்னு அவர் இப்ப தவாஃப் செய்யறதுக்கு மட்டும் சுமக்கல, அவங்க நடக்க முடியாமையோ அல்லது வயசானவங்களாவோ இருக்கிறாங்க, அதுக்காக அவர் அதிகமா அம்மாவை சுமந்துக்கிட்டே போறாருன்னு தெரியுது. அதுதான் அதுக்கு உண்டான மீனிங். ஏன்னா எங்க அம்மா இப்ப 9 மாசம், எங்க அம்மா எவ்வளவு சுமந்தாங்க அப்படின்னா 9 மாசம் கம்பல்சரி. நான் எங்க அம்மாவை 2 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது அதை விட அதிகம். அப்ப இவர் சொல்றாரு, காபாவை தவாஃப் செஞ்சு முடிச்சுட்டு, எங்க அம்மாவை நான் அவங்க என்ன சுமந்ததை விட அதிகமா நான் சுமந்திருக்கேன் அப்படின்னார். ஃபஹல் தர்கி ஜாரியத்துஹா இப்னு உமர், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அப்ப இப்னு உமர்ட்ட கேக்குறாங்க, ஜாஸைத்துஹா, அப்ப நான் எங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டேனா? ஏன்னா எங்க அம்மா சுமந்ததை விட அதிகமா நான் சுமந்திருக்கேன். அப்ப எங்க அம்மாவுக்கு நான் கடமையை முடிச்சுட்டேனாகும் போது
இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, லா வலா பி ஸஃஸஃபத்தின் வாஹிதா, உன் தாய் உன்னை பெற்றெடுக்கும் போது அவளுக்கு ஏற்பட்ட வலியின் ஒரே ஒரு வலிக்கு கூட இது ஈடாகாது. நீ காலமெல்லாம் உங்க அம்மாவை தோல் மேல தூக்கி சுமந்துக்கிட்டே போனாலும் ஒரு தாய் உன்னை பெற்றெடுக்கப்பட்ட கஷ்டத்துல ஒத்த வலிக்கு இது ஈடாகாது. அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டம் அவங்க அம்மா பட்டிருக்காங்க. அதனால மௌத்தா போற வர, அவங்க மௌத்தா போற வர அல்லது நம்ம மௌத்தா போற வர, நம்முடைய மௌத்து வர ஒரு தாயை மதிக்கக்கூடியது கம்பல்சரி, அவசியமா செய்யணும். லம்மா மாமத்து இப்னு முஆவியா, அயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா, அவங்க அம்மா வஃபாத்தானும் போது அவங்க அழுதாங்க. மா யப்கீக், ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. கானலி பாபானி மஃப்தூஹானி இலல் ஜன்னா. அவங்க சொன்ன வார்த்தை, அத்தாவும் இருக்காரு அம்மாவும் இருந்தாங்க, இப்ப அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, அத்தா மட்டும் இருக்கிறாரு, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதுவரைக்கும் எனக்கு சொர்க்கம் போறதுக்கு 2 வாசலை திறந்து வச்சிருந்தான். அதுல ஒரு வாசல் இப்ப அடைபட்டு போச்சு. எங்க அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இனி நான் எங்க அம்மாவுக்கு உதவி ஹித்மத் செய்ய முடியாது, பணிவிடைகள் செய்ய முடியாது. இனி எங்க அம்மாவின் மூலம் நான் சொர்க்கத்தை பெற முடியாது. இனி எங்க அத்தா மட்டும்தான் இருக்கிறாரு. அதனால சொர்க்கத்துக்கு எனக்கு அல்லாஹ் 2 வாசல் தந்திருந்தான். இப்ப அதில் ஒரு வாசலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடைச்சிட்டான் என்று அந்த அயாஸ் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த ஜனாசாவை அடக்கிற அந்த இடத்திலிருந்து சஹாபாக்களுக்கு சில உபதேசங்கள் பண்ணாங்க. அந்த உபதேசம் செய்யும் போது சம்பந்தப்பட்டவர் அந்த சஹாபி அவங்க அம்மாவை தாழ்வாகவும் தன்னுடைய மனைவியை உயர்வாகவும் வச்சிருந்தவர்ங்கிறதுனால எல்லாருக்குமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா மாஷரல் முஹாஜிரீன் வல் அன்சார், அன்சாரிகளே முஹாஜிரின்களே, மன் ஃபல்லல ஜௌஜத்தஹு அலா உம்மிஹி, யார் தன் தாயை விட தன்னுடைய மனைவியை சிறப்புப்படுத்துவானோ ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. லா யுக்பலு மின்ஹு சர்ஃபுன் வலா அதுலுன், அவன் செய்கிற எந்த தான தர்மங்களையும் அவன் செய்கிற எந்த நல்லவல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதல்ல அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதை விட யாரை திருப்திப்படுத்தணும்? அம்மாவை திருப்திப்படுத்தணும், தாயை திருப்திப்படுத்தணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் மனைவிக்காக வேண்டி தாயை விட்டு கொடுக்க கூடாது. அதுக்காக வேண்டி மனைவியும் விட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் எப்படி வாழ்றது? பிரச்சனையே 2 பேரும் 2 பக்கம் நிற்கிறதுனாலதான். 2 பேரும் ஒன்னா வந்துட்டா பிரச்சனையே இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா போகும். 2 பக்கம் தள்ளிட்டு தான் நிற்கும். 2 பேரையும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி, எப்படி மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி போறோமோ அது மாதிரி அம்மாவையும் அட்ஜஸ்ட் பண்ணும்ல. மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி தாயையும் அட்ஜஸ்ட் பண்ணும், அம்மாவையும் அட்ஜஸ்ட் பண்ணும். நமக்காக எந்த விதத்திலையும் நம்முடைய தாயை எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க முடியாதே. பாதல் ஃபராஇலி வன் நவாஃபில், ஃபர்தான கடமையான வணக்கங்களை வேணா அல்லாஹ் ஏற்றுப்பானே தவிர மற்ற வணக்கங்கள் ஏற்றுக்கொள்வதுக்கு யோசிப்பான். ஏன்னா தாயை விட யாரை முதன்மைப்படுத்தக்கூடாது? தன்னுடைய மனைவியை முதன்மைப்படுத்தக்கூடாது. முதன்மைப்படுத்துவது நமக்கு பாதிப்பாக அமையும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கிருந்து சஹாபாக்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. அதனால சில சமயங்கள்ல சில தாய்மார்கள் கோபமானவங்களா இருப்பாங்க. சில தாய் 4 புள்ள இருந்தா 3 புள்ள மேல பாசமா இருப்பாங்க, ஒரு பிள்ளையை பிடிக்கவே பிடிக்காது இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி தாய் தாய் தான். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத சத்து, நீங்க என்னமோ வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எங்க அம்மாலாம் மோசமானவங்க. எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி, உன்னை பெத்தது யாரு? அவ்வளவுதான், ஃபினிஷ். உன்னை பெத்து. ஆனா ஒரே ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் அதையும் சொல்றான்,
ஹராமானவைகளுக்கு பாவம் செய்வதற்கு அதே பெற்றவர்கள் தூண்டினால் செய்ய வேணாம். அதை செய்ய சொல்லி மார்க்கம் சொல்லலை. அது அல்லாம நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை ஒரு தாயும் தகப்பனும் சொல்லும் பட்சத்தில் அவர்களுடைய பேச்சை கேட்டுத்தான் ஆகணும், அவர்கள் சொல்படி நடந்துதான் ஆகணும். அவருடைய சொல்ல மீறி எதையும் செய்யக்கூடாது என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். சொல்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியங்கிறதுனால. காலம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அத்தா அம்மாவை பாதுகாக்கிற காலம்லாம் இப்போ ரொம்ப இல்லாம போகுது. அல்கமா ரலியல்லாஹு தஆலாங்கிற ஒரு சஹாபி, அவருடைய கடைசி நேரத்துல கலிமா வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலு, அம்மாரு, அலி, சல்மான் ரலியல்லாஹு தஆலா 4 சஹாபாக்கள் அனுப்புறாங்க கலிமா சொல்லி கொடுக்கறதுக்காக. அவங்க போய் தல்கீன் ஓதுறாங்க, பக்கத்துல உட்காந்து கலிமா சொல்றாங்க. ஆனா அந்த சஹாபி சாதாரணமானவர் அல்ல, ரசூலுல்லாவை கண்ணால பார்த்து ஈமான் கொண்ட சஹாபாக்கள் எவ்வளவு உயர்தரமான அந்தஸ்துக்குள்ளவங்க. அந்த சஹாபியினுடைய வாயில கடைசி நேரத்துல கலிமா வரல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற முதல் வார்த்தை, அவருக்கு பெத்தவங்க இருக்கிறாங்களா? ஆமா, அம்மா இருக்காங்க. அப்ப அந்த அம்மாவை நான் பார்க்கணும் பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க போய் அந்த அம்மாட்ட சொல்லி அம்மாவை கூட்டு வருவாங்க. வயசான பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உங்க பையன் எப்படி? அந்த அம்மா சொல்லுவாங்க, என் பையன் ரொம்ப நல்ல பிள்ளை, நல்ல தொழுகுவான், நல்ல இபாதத் செய்வான், நல்ல வணக்க வழிபாடுகள் உண்டு, தான தர்மங்கள் செய்வான் அப்படின்னு தன் மகனை எவ்வளவு புகழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க. அந்த ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அதை பத்தி கேட்கல, உங்கள்கிட்ட அந்த புள்ள எப்படி இருக்காங்கிறத பத்தி கேட்கிறேன். நீங்க பொய் சொல்லாம உண்மை சொல்லணும். நீங்க பொய் சொன்னா அல்லாஹ் வஹீயின் மூலமா எனக்கு அறிவிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த தாய் சொன்னாங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான், கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி என்னை தனியா உட்கார வச்சுட்டான், பேரம்பேத்திகளை கூட என்னால பார்க்க முடியறது இல்லை, நான் தனி வீட்டுல இருக்கேன், ஆனா எனக்கு உண்டான சாப்பாடு தர்றான், எனக்கு உண்டான எல்லாமே செய்யறான், ஆனா என்ன சந்தோஷம் இல்லை எனக்கு. என் பிள்ளைங்களோட என் பேர பிள்ளைங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இப்ப ஏதோ நான் சாப்பிட்டு தூங்குற மாதிரி தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு, இப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய யதார்த்தத்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் பிள்ளைய நீங்க மன்னிங்க, இல்லைன்னா அவர் நரகவாதி. அந்த அம்மா அப்ப கூட சொல்லிச்சாங்க, இவ்வளோ சொன்ன பின்னாடி, யார சொல்லலாம், நான் பட்ட கஷ்டம் நீங்க பட்டிருந்தா உங்களுக்கு அருமை தெரியும், ஈஸியா சொல்லிடுறீங்க நான் மன்னிச்சிருங்கன்னு, எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? சரி, அப்போ ஓகே, இப்போ நீங்க மன்னிக்க வேணாம். அவரை தூக்கி ஒரு பெரிய இதை தோண்டி அதுல ஃபுல்லா நெருப்பை உருவாக்கி அவரை தூக்கி போட்டுருங்கன்னாங்க. அப்ப இந்த அம்மா ஒன்று கத்திச்சு, என் பிள்ளைய தூக்கி நரகத்துல போட போறீங்களா, என் பிள்ளை நெருப்புல போட போறீங்களா? இந்த நெருப்பு பரவாயில்ல, நாளைக்கு எல்லாம் நரக நெருப்புல போட போறான், அது பரவாயில்லையா? இல்ல என் பிள்ளைய நரகத்துல போடக்கூடாது. அப்ப மன்னிச்சு. அதுக்கு பிறகுதான் அந்த தாய் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு பிலால போய் இப்ப போங்கன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அல்கமா அவருடைய வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைப்பாங்க. அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு கலிமா சொல்லி ரூஹு பிரிஞ்சது என்று வரலாறு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்த வார்த்தையை சொல்றாங்க, சஹ்து உம்மிஹி ஹஜப லிசானஹு அன் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் தாயினுடைய கோபம்தான் அவருடைய வாயில் ஷஹாதத் கலிமா வராமல் தடுத்திருந்தது அப்படின்னு நபிகள் நாயகம். இதை விட பயங்கரமான வேதனை தண்டனை வேற ஏதாவது வேணுமா? அல்ல பாதகர். இருக்கிற காலத்துல நமக்கு அத்தாவும் அம்மாவும் இருக்கிறாங்களா, எந்த அளவுக்கு அவங்களுக்கு பணிஞ்சு போய் அல்லாஹ் சொல்றான்ல, சீனு கூட வெறுத்துறாதீங்க, அவங்க கடைசி காலத்துல இருக்கலாம், அவங்க படுத்த படுக்கையா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மகன், எந்த ஆம்பளையும் அப்படி செய்வானான்னு தெரியாது, அவங்க அம்மா 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் படுக்கையிலே இருந்தாங்க, எதுவுமே செய்ய முடியாது அவங்களால. அவங்களுடைய மலம் ஜலம் முதற்கொண்டு அவர் தான் உள்ளார், அவருடைய ஒய்ஃபை அனுமதிக்க மாட்டார். அந்த மருமக தானே, என்ன இருந்தாலும் அவ செய்ய மாட்டான். செய்யறாளா இல்லையா, அவளை அனுமதிக்கல, அவரே செய்வார். எங்க அம்மாவுக்கு நான் செய்யறேன் அப்படின்னு அவரே செய்வார். கடைசி காலம் வரைக்கும் அம்மாவை அப்படி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டார். அப்படி இருந்தா அந்த ஒண்ணு போதும் நம்ம சொர்க்கத்துக்கு. மற்ற அமல்லாம் சர்வசாதாரணம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி. அதனால தாய் நமக்கு கிடைச்சிருந்தா, அம்மா நமக்கு இருந்தா
அந்த 2 பேரும், அத்தாவும் அம்மாவும், நம்முடைய 2 கண்ணா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவங்கள விட்டு கொடுக்காம அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்து அவங்களுடைய துஆவை பெறதுதான் ஒரு பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை. அதை கண்டிப்பா செஞ்சாகணும். ஒருவேளை நம்மளை விட்டு அவங்க மௌத்தாயிட்டாங்க, வஃபாத்தாயிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்மளால என்ன முடியுமோ தான தர்மங்கள் செஞ்சு, குர்ஆன் ஓதி, ஹஜ்ஜு செஞ்சு, உம்ராக்கள் செஞ்சு, நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான், நம்ம அத்தா அம்மாவுக்கு தரல, நமக்கு இன்னும் வசதி வாய்ப்பை தந்திருக்கான், நாம ஹஜ்ஜு செஞ்சு அத்தாவுக்காக ஈசாப் செய்யலாம், உம்ராக்கள் செஞ்சு அல்லாஹ் அத்தா அம்மாவுக்காக செய்யலாம், தவாஃபுகள் செய்யலாம். என்னென்ன முறைகள்ல நாம அவங்களுக்காக ஹித்மத் செய்ய முடியுமோ அவ்வளவையும் நம்முடைய உயிர் இருக்கும் காலம் வரை, நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹயாத்தை தந்திருக்கிற காலம் வரை அவர்களுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யார் பெற்றவர்களை பெற்றிருக்கிறோமோ அவர்களுடைய துஆவை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. யார் பெற்றவர்களை இழந்திருக்கிறோமோ அவர்களுடைய கபறுகளை அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவானாக. நரக படுகொலியில் இருந்து அவர்களுடைய கபறுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து புனிதமான இந்த ரமதானின் பரக்கத்தால் அவர்களுடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி தந்து முடிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم أخرج اليهود والنصارى من جزيرة العرب يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.